வணக்கம் தோழர். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ஆரம்பித்து 75 ஆண்டு காலம் ஆகிருக்கு. இதோட ஆரம்ப கால வரலாறு என்னவாக இருந்தது தோழர்? அதுலேருந்து சொல்லுங்க. ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்தியாவில் சாத்தியமான மாநிலங்களில் புத்தக நிறுவனங்களை துவங்குவது, அன்றைக்கு சோவியத் யூனியனிலே இருந்து ருஷ்ய எழுத்தாளர்களுடைய கலை இலக்கியங்கள், கம்யூனிச இலக்கியங்களை அந்தந்த மொழிகளிலே மொழிமாற்றம் செய்து மக்களிடம் விநியோகிப்பது, மிக குறைந்த விலையில் விநியோகிப்பது என்பது தான் அதனுடைய அடிப்படை. அதோடு இடதுசாரி இலக்கியங்களை உருவாக்குவது. இந்த அடிப்படையான கண்ணோட்டத்தில் இந்த நிறுவனம் 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பதிப்பகங்களில் மிக மூத்த ஒரு பதிப்பகம். 75 ஆண்டுகளாக இது வளர்ந்தோங்கி வருது. இது கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டுமல்ல, இடதுசாரி இயக்கங்கள் முழுமைக்கும் ஒரு தாய் வீடு போல இந்த பதிப்பகம் திகழ்ந்து கொண்டிருக்கு. இது இடதுசாரி முற்போக்கு இலக்கியங்களை, அதே போல சோசியலிச நாடுகளின் இலக்கியங்கள் வரைக்கும் பதிப்பித்து மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போயிருக்கு. அதே மாதிரி ஏராளமான எழுத்தாளர்களை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கு NCBH. அதில் பேராசிரியர்களிலே இருந்து சாமானியர்கள் வரைக்கும் எழுத்தாளர்களாக NCBH மூலமாக உருவாகி இருக்கிறாங்க. பலரும் மறைந்து போனாலும் கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், புதிதாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் NCBHஐ நம்பித்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் நான் சொல்ல முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இடதுசாரி எழுத்துக்கள்னால ஏற்பட்ட தாக்கங்கள் என்னவெல்லாம் இருந்துச்சு தோழர்? அடிப்படையான விஷயம், இது உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்துக்கான ஆயுதங்களை, கருத்தாயுதங்களை தயார் செய்து கொடுப்பது தான் NCBHனுடைய அடிப்படையான டார்கெட். இன்றைக்கு உழைப்பாளி மக்கள் 8 மணி நேர வேலையிலிருந்து, சம்பளம் பஞ்சப்படியிலே இருந்து, போனஸிலே இருந்து, அதே போல விவசாயிகள் மத்தியிலே கடன்கள், மின்சாரம், இலவச மின்சாரம் போன்ற ஏராளமான சலுகைகளை போராடி பெறுவதற்கான பிரசுரங்களை அச்சிட்டு கொடுத்தது NCBH. ஒரு மகத்தான வேலையை தொழிலாளிகள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலையும் கொண்டு போயிருக்கு. தொழிலாளர் நல சட்டங்கள், விவசாயிகளுடைய நல சட்டங்கள் எல்லாம் கூட விவசாய சங்கங்கள் மூலமாக, தொழிற்சங்கங்களின் மூலமாக ஏராளமாக விநியோகிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நடுத்தர வர்க்கத்தினுடைய உரிமைகளுக்காக போராடுகிறவர்கள், அது ஆசிரியர்கள், அரசு ஊழியர் இயக்கத்தில் இருந்து அனைத்து விதமான உழைப்பாளி மக்களுக்கான உரிமை போராட்டங்களுக்கான ஆயுதங்களை, கருத்து ஆயுதங்களை உருவாக்கி கொடுத்த பெருமை NCBHக்கு உண்டு. அது இன்றைக்கும் தொடர்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட பங்களிப்பு NCBHக்கு எதுவாக? என்னுடைய தனிப்பட்ட பங்களிப்பு என்று சொன்னால், நான் எழுதிய ஒரு 17 நூல்கள் NCBHயில் இத்தனை ஆண்டுகளில் வந்திருக்கு. அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அதில் உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு நூல்னா எது சொல்லுவீங்க? முக்கியமான நூல், எல்லாரும் இதை கண்டிப்பாக கட்டாயம் வாசிக்க வேண்டிய நூல். அது மனித குல வரலாறு, பல பகத்சிங்கை பற்றிய நூல்கள், இன்னும் கம்யூனிஸ்ட் தலைவர்களை பற்றிய நூல்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது.
சில மொழிபெயர்ப்புகளும் இருக்குது. கலீல் கிப்ரானுடைய கவிதை தொகுப்பு, குர்ஜாடா அப்பாராவுடைய கவிதை தொகுப்புகள், இப்படி பல மொழிபெயர்ப்புகளும் இருக்குது. உலக நாடோடி கதைகளுடைய மொழிபெயர்ப்புகள் இங்கேருந்து வந்திருக்கு. நீங்க வெவ்வேறு தலைமுறை வாசகர்கள்ல பார்த்திருப்பீங்க. அப்ப ஆமா. இருக்கிற வாசகர்களுக்கும் இப்ப இருக்கிற வாசகர்களுக்குமான வேறுபாடு எப்படி பாக்குறீங்க? எனக்கு நான் 4 தலைமுறைகளை பார்த்தவன். ஒன்று, எனக்கு முந்திய ஃபோர் ஃபாதர்ஸ், அவங்க தான் அந்த காலத்தில் தண்டவாளத்தை பேத்தம், தந்தி கம்பி அறுத்தம், ஆயுத புரட்சி நடத்தணும், போலீஸை விரட்டி அடிச்சோம்னு சொல்லிட்டு இருந்த அந்த பழைய பழங்கம்யூனிஸ்டுகள். அவர்களுக்கு அடுத்த வாரிசுகளாக நாங்கள், அடுத்த தலைமுறை, 2ஆம் தலைமுறை, என்னுடைய மகன்கள் அடுத்த தலைமுறைகள், இப்போ பேரன்களுடைய தலைமுறை வரைக்கும் போயிட்டுருக்கு. பெரும்பாலும் அந்த பரம்பரை அல்லது பாரம்பரியம் என்பது சிதைந்து போகாமல் பாதுகாத்து வர்றோம். அதுக்கு இந்த இலக்கியங்கள், மார்க்சிய லெனினிய இலக்கியங்கள், இன்னும் முற்போக்கான இடதுசாரி இலக்கியங்கள் எல்லாவற்றையும் இந்த பதிப்பகம் வெளியிடுவதன் மூலமாக அது எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக, அறிவாயுதமாக தொடர்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கு. தொடர் இது தவிர்த்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல் பண்பாடு குறித்து நிறைய புத்தகங்கள் NCBH வெளியிட்டு இருக்கு. அதுல உங்களுடைய புத்தகமும் வெளிவந்திருக்கு. அது குறித்து சொல்லுங்க. இல்லை, அது நான் பிரச்சனைகளை, வேறு வேறு பிரச்சனைகள் பற்றி இருக்கு. இந்த வாழ்வியலை பற்றியது தான் என்னுடைய காலந்தோறும்ங்கிற நூல் ஒன்று இருக்கு. அது தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், நம்பிக்கைகள், அவநம்பிக்கைகள் போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி அதில் நான் குறிப்பிட்டிருக்கேன். இப்போ அன்றைய காலகட்டத்துல இருந்த மக்கள் மத்தியில இருந்த இந்த பிற்போக்கு எண்ணங்கள், மூட நம்பிக்கைகளும் இப்போ முழுமையா மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிகரிச்சிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் இந்த விடுதலைக்கு பிந்திய காலத்தில் அவர்களுடைய வாழ்நிலைகள் மோசமடைந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னையே இழந்து போய் திரியக்கூடிய ஒரு காலம், ஒவ்வொருவனும் அவனுடைய அடையாளங்களை தேடி திரியக்கூடிய ஒரு காலம். என்னுடைய பூர்வாசிரமம் என்ன, என்னுடைய மூதாதையர்கள் யாரு என்று பழைய அடையாளங்களை தேடி அலைந்து அந்த அடையாள அரசியலுக்கும் போயிட்டாங்க. இன்னைக்கு முன்னுக்கு நிற்பது என்பது வர்க்க அரசியல் என்பதை விட அடையாள அரசியல். அடையாள அரசியல் என்கிற போது சாதி, மதங்கள் எல்லாமே அதுக்குள்ள அடக்கமானது. அதுதான் இன்றைக்கு பூதாகரமாக உருவாகி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு. அது ஆட்சி அதிகாரமே அவர்கள் கைக்கு போயிட்டதுனால மத்திய ஆட்சி எளிதாக அவர்கள் இந்த காரியங்களில், இந்த செயல்களில் வெற்றி பெற முடியுது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் குறையும்னு சொல்லி பார்த்தா, உதாரணமாக ஜாதிகள், மதங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன வருதுன்னா, இன்னும் ரொம்ப தூரத்துக்கு தொல்லியல் காலத்துக்கு போய் அதை ஆய்வு செய்கிறதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. ஒரு ஜாதி தன்னுடைய மூதாதையர்கள், அவர்களுடைய கிளைகள், மதங்கள் என்றால் அவங்களுடைய மூதாதையர்கள் கிளைகள், இதெல்லாம் இன்னைக்கு டீப்பன் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப ஆழமாக போயிட்டு இருக்குங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய. இதுக்கு எதிரான கருத்தியல் போராட்டம் என்பதை நடத்த வேண்டியிருக்குது. அதை நம்ம NCBH போன்ற பதிப்பகங்கள், இடதுசாரி பதிப்பகங்கள், பாரதி புத்தகாலயம் போன்ற பதிப்பகங்கள் எல்லாம் தீவிரமாக இறங்கி நூல்களை பதிப்பித்து பிரச்சாரத்திலும் கொண்டு போகிறதுங்கிற முறையில் தான் இப்போ NCBHம் இந்த யூடியூப் அமைப்பில் அல்லது அந்த பணியில் இறங்கியிருக்கு. இறுதி கேள்வி தோழர், NCBHோட ஒரு மூத்த எழுத்தாளரா
நீங்க இப்போ இனி எழுத வர இளம் எழுத்தாளர்களுக்கு நீங்க என்ன கூற விரும்புறீங்க? இன்றைக்கு இருக்கக்கூடியது என்பது சமூகத்தின் அவலங்களாக திகழக்கூடிய சாதி மத வெறிகளுக்கு எதிராக படைப்புகள் வரணும். முக்கியமான விஷயம் அதுதான். மக்களை பிளவுபடுத்துவது. மக்களை பிளவுபடுத்துவதன் மூலமாக சமூகத்தில் நடக்கக்கூடிய வர்க்க போராட்டங்களை பின்னுக்கு தள்ளுவது. அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பது என்பதுதான் இன்றைக்கு எங்களுடைய தேவையாக கடமையாக இருக்கு. அண்மையில் கூட NGBH தியாகிகளுடைய வரலாற்றை, இந்த இயக்கத்துக்காக தியாகம் செய்த ஒரு 100 பேருடைய வரலாற்றை 2 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கு. அது மிக முக்கியமான தோழர்கள், தலைவர்கள், தியாகம் செய்தவர்கள், அவர்களை பற்றிய வரலாறு. இதில் சிறைச்சாலையிலே மாண்டவர்கள், தூக்கு மேடை ஏறியவர்கள், துப்பாக்கி குண்டுகளுக்கு தங்களை பலி கொடுத்தவர்கள், அனைத்து விதமான சித்திரவதைகளையும் அனுபவித்தவர்கள், தலைமறைவாகவே வாழ்ந்து பாம்பு கடித்து இறந்தவர்கள் உட்பட அந்த வீரமிகுந்த வரலாறு 2 தொகுதிகளாக NGBH அண்மையிலே வெளியிட்டது. தமிழக அமைச்சர்கள், தமிழக முதல்வர் அனைவருடைய நல்ல ஆசைகளோடு வாழ்த்துக்களோடு இந்த நூல் பெருமளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டுருக்குது. நிச்சயமாக பழைய தலைமுறைகள் மட்டுமல்ல, புதிய தலைமுறைகளுக்கும் கூட இந்த புத்தகம் ஒரு பேருதவியாக வெளிச்சத்தை தரும் நூலாக இந்த 2 வால்யூமும் இருக்கும். 2 வால்யூமும் சேர்ந்து 1000 ரூபா தான். வாசகர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி தோழர். ரொம்ப நன்றி.